அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் நிறுவனம் 3வது அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி தேவன் நம்மோடு பேசும்படியாக எல்லா கண்களையும் அடைத்து பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபை நடுவிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரோடு பேசும்படியாக தேவாவியானுடைய இரக்கம் நம் நடுவில் வெளிப்படும்படியாக கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு கர்த்தர் இல்லை. ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வருகிற ஒரு நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?
சர்வவல்லமுள்ள தேவனே, நம்மை துதிக்கிறோம். சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். வார்த்தையினுடையது பேசுகிற நாங்கள் உம்முடையவர்கள். அன்றுவரை கேட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உம்முடையவராக இருக்கிறபடியா எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை நாங்கள் கவனமாக கேட்டு அதுபடி நடக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை தாழ்த்துகிறோம். சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். புதிய கன மகிமையாவுக்கை செலுத்துகிறேன். அன்பரே கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? வசனத்தை ஒரு முறை கூட நம்முடைய சமூகத்திலே வாசிக்க கேட்போம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு போதும். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபை நடுவிலே நாம் தலைமுறை தலைமுறையாக சதா காலங்களில் மகிமை செலுத்த கடவுள். அல்லேலூயா சொல்லாமா? நாம் யாருக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு நிருபம் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்களோ என்ன செய்யுங்கள்? ஆமென். மேலும் சகோதரரே, ஆமென், நீங்களோ ஆமென் 20வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமை செலுத்த கடவுள். சொல்லாமா? நம்முடைய மகிமையும் நம்முடைய கனத்தையும் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் யாவையும் யாருக்கு செலுத்த வேண்டுமா? கிறிஸ்து இயேசுவுக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. 14 நிருபங்களின் ராணி என்று அழைக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் இருக்குமானால் அது எபேசியர் நிருபம். அல்லேலூயா சொல்லாமா? எபேசியர் நிருபத்தை தான் ராணிகளின் நிருபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், இது ஜெபத்தை குறித்த வார்த்தைகள் அதிகமாக இந்த இடத்திலே மென்ஷன் பண்ணி எழுதப்பட்டிருக்கிறபடினாலே கிறிஸ்து இயேசுவுடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான நிலையை சொல்லாமா? அந்த வார்த்தைகள் எல்லாம் கனமுள்ளதாக இருக்கிறபடினாலே அந்த வார்த்தைகளை ஆண்டவர் வேத பண்டிதர்களுக்கு ராணிகளின் நிருபம் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நாம் தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதை ஆண்டவர் செய்வார். அவன் செய்கிறது மாத்திரமல்ல, அவன் மிகவும் அதிகமாய் செய்கிற தெய்வம். சொல்லலாமா? 3 வார்த்தைகள் அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 3 வார்த்தைகள் 20 வசனத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? முதலாவது வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அவன் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மில் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அல்லேலூயா சொல்லலாமா? நமக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே ஒரு ஆளுமை இருந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே ஒரு ஆவியானவர் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நமக்குள்ளே ஒரு ஆவியானவர் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சாயலாக நமக்குள்ளே வாசம் பண்ணி நீங்கள் எதை அவரிடத்தில் கேட்கிறீர்களோ அதை அவர்கள் தருகிறவர் மாத்திரமல்ல, அதை என்ன செய்கிறார்? அதிகமாகவும் கொடுக்கிறார். என்ன சொல்லலாமா? நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் செய்யத்தக்கதாக ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய மத்தியிலே வெளிப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை தேவனுடைய சமூகத்திலே வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்கிறேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த கர்த்தருடைய நாமத்தினால் இயேசுவின் பேரில் நீங்கள் எதை கேட்டாலும், அல்லேலூயா சொல்லலாமா? எதை என்னல்ல, எந்த காரியத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்டாலும் அதை உங்களுக்கு திரும்ப செய்யத்தக்கதாக அந்த குமாரன் வழியாக பிதா மகிமைப்படும்படி அந்த காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. குமாரன் மகிமைப்படும்படி, பிதாவானவர் மகிமைப்படும்படி இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் வேண்டிக் கொள்கிறதையும் செய்வார், நீங்கள் நினைக்கிற காரியத்தையும் செய்வார். அதுவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் அந்த காரியத்தை என்ன செய்வார்? நமக்காக செய்வார். அல்லேலூயா சொல்லலாமா? எப்போது செய்வார் என்ற ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்வி நடுவிலே பிரசங்கி சொல்லுகிறார், அவன் நீங்கள் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் மேலாக செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் எப்போ செய்வார் தெரியுமா? பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேளையில் அதை செய்வார். வாசிங்கள். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். போதும். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே எப்படி செய்திருக்கிறார்? நேர்த்தியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்கு ஒரு காரியம் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், புரியாதவர்களுக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நம்மில் கிரியை செய்கிற வல்லமையின்படியே கர்த்தர் நமக்குடைய யாவையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது எப்படி செய்வாரா? அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஏற்ற நேரத்தில். ஆமென். பிரசங்கியின் புத்தகம் வாசிக்க பார்க்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியா. அந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணிக் கொள்ள வேண்டும். சகலத்தை அதினதின் காலத்திலே நேர்த்தியா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? குறையாக அல்ல, எசக்க பிசகாய் அல்ல. அல்லேலூயா சொல்லலாமா? குறைகளோடு அல்ல. ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய நினைத்தால் அது நேர்த்தியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? முழுமையாக இருக்க வேண்டும். அது 100% உண்மை உள்ளதாக
இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? உண்மைக்கு புறம்பான காரியத்தை தேவன் மேஜிக் பண்ணி செய்ய மாட்டார். புரிந்துள்ளதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவருக்காய் பேசப்படுகிற வார்த்தை அல்ல, ஒரு குரூப்புக்காக பேசப்படுகிற வார்த்தை அல்ல, ஒரு தனி மனிதனுக்காக பேசப்படுகிற வார்த்தை அல்ல. நாம் எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு சபையின் நடுவிலே தேவகுமாரனை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு சமாதானமும் புதியும் கனமும் சதா காலங்களிலும் உண்டாக கடவுள் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லலாமா? புதியும் கனமும் மகிமையும் இன்று மாத்திரமல்ல சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சொல்லலாமா? அந்த மகிமை ஏற்றுக்கொண்ட தேவன் நமக்கு செய்கிற காரியங்கள் யாவும் நேர்த்தியாக இருக்கும். அதற்கு ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டுமானால் நானும் நீங்களும் மௌனமா இருந்தா போதா, சும்மா இருந்தா போதா, பேசாம இருந்தா போதா. எத்தனையோ கடவுள்களிடத்துல பேசாம இருந்தா இந்த காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. சொல்லலாமா? பேசாம கைகட்டி நின்னா போதும் அங்கே காரியம் நடக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த தெய்வத்திடத்திலே பேசாம இருந்தா காரியம் நடக்காது. சொல்லலாமா? மௌனமா இருந்தா காரியம் நடக்காது. அல்லேலூயா சொல்லலாமா? சும்மா இருந்தா காரியம் நடக்காது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை கேளுங்கள், நான் ஜாதிகளை சுதந்திரமாக்குவேன், எல்லைகளை வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை கேளு, அப்பொழுது நான் ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சொல்லலாமா? அப்படி சொல்லும் போது நமக்குள்ள கொஞ்சம் தாழ்வு வருகிறது. ஏன் தெரியுமா? பூமி எத்தனை பெருது. சொல்லலாமா? பூமி எவ்வளோ பெருசு. நானா ஒரு சென்றுக்காக ஆசைப்படுகிறேன். சொல்லலாமா? அதை ஆண்டவர் தந்தாலே போதும். இந்த வார்த்தை எனக்கு எதற்கு? சொல்லலாமா? உங்களுக்குள் மலையாளத்தில் வியாபித்திருக்கிற ஆத்மா உங்களிடத்தில் பேச தொடங்கினார். பூமியின் எல்லை மாத்திரமல்ல, பரலோகத்தையே உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். சொல்லலாமா? சொல்லலாமா? பூமி எல்லை மாத்திரமல்ல, பரலோகமே இந்த இடத்துல இறங்கி வரும். விசுவாசிக்கிறவனால் உண்டாகும் அடையாளங்கள் யாவனே எடுக்க வேண்டாம். சொல்லலாமா? விசுவாசிக்கிறவனுக்குள்ளே தேவன் கிரியை செய்வார். விசுவாசிக்கிறவனுக்குள்ளே கர்த்தர் உலாவிக் கொண்டிருப்பார். விசுவாசிக்கிறவனுக்குள்ளே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருப்பார். சொல்லலாமா? அப்படி உலாவிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் தனக்கு வேண்டிய காரியங்களை தனக்கு வேண்டியோரிடத்திலே கேட்க வேண்டும். சொல்லலாமா? எனக்கு இஷ்டமான காரியத்தை, எனக்கு வேண்டிய காரியத்தை எனக்கு வேண்டியவரிடத்திலே கேட்கிறதை போல உங்களுக்கு இந்த உலகத்திலே எவர்களாலும் சமையல் திருப்திப்படுத்த முடியாத, எவர்களாலும் கொடுத்து திருப்திப்படுத்த முடியாத சில மறை பொருட்களை சொல்லலாமா? யார் கொடுத்தாலும் அது நிறைவிருக்கா? கொடுப்பார்கள், ஆனால் நிறைவில்லை. சொல்லலாமா? அது எத்தனை கொடுத்தாலும் அதில் நிறைவு கிடையாது. ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம் உரிமையோடு சொல்லுகிறார், என்னை கேளுங்கள், அப்பொழுது நான் ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சொல்லலாமா? அப்ப தேவன் தான் உரிமைக்கு பாத்திரர். சொல்லலாமா? தேவன் தான், இயேசு தான் நமக்கு உரிமைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். சொல்லலாமா? சொல்லலாமா? எந்த காரியங்களையும் நீங்க ஆண்டவரிடத்திலே கேட்டு பழகினார், ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களை செய்யும் என்று சொன்னார், அந்த காரியங்களை அந்த நேரங்களில் செய்யாவிட்டாலும் ஏற்ற நேரம் ஒன்று வருகிறது. அந்த நேரத்திற்காக நாம் காத்திருக்கும் போது அந்த நேரம் நிச்சயமாக நம் கைகளில் வந்து சேரும். அது இயற்கை கூட பிரமித்து நிற்கத்தக்கதாக தேவன் செய்வார். சொல்லலாமா? இயற்கை
பிரமித்து நிற்கிறோம். நாம் ஒரு நன்மையை பெற்றுக் கொள்கிற நேரத்தில், நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற நேரத்தில், ஒரு ஆசீர்வாதத்தை நம் கரத்தில் பெற்றுக் கொள்ளும் போது எந்த ரூட்ல வந்தது என்று கூட நமக்கு தெரியாது. அவையில சொல்லாமா, கையில வாங்கி கொண்டு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த சூழ்நிலை கூட எனக்கு சாதகம் இல்லாதிருந்தது. அல்லேலூயா. சூழ்நிலை கூட எனக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும்போது சூழ்நிலையை கடந்து என் கரத்தில் இந்த நன்மை வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஆசீர்வாதமாய் அதை தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா. தேவனிடத்தில் கேட்கிறவர்கள் நிச்சயமாக ஆண்டோட நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். ஒரு சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்க பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 7 வசனங்கள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருப்பாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டு இருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரே. அல்லேலூயா சொல்லலாமா, அல்லேலூயா சொல்லலாமா. உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்பவர் இன்னார் என்று நீ அறிந்திருப்பாயானால், அல்லேலூயா, நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரே. அல்லேலூயா சொல்லலாமா. சந்தர்ப்ப சூழலில் இயேசு அவன் எருசலேம் தேவாலயத்தில் போதகம் பண்ணி முடிந்த பிற்பாடு அவருடைய வாக்கிலே தர்க்கம் இருந்தபடினால், இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருடைய வாக்கிலே தர்க்கம் இருந்தபடினாலே அவன் நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபையின் காலத்தை ஒப்புமைப்படுத்தி அவர் பேசிக் கொண்டிருந்தபடினாலே அந்த வாக்குக்குள்ளே நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபையின் காலத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு போட்டி இருந்தபடினாலே இவரை எதிர்த்து ஒரு ஜனம் எழும்பினார்கள். சொல்லலாமா. அதை எதிர்த்து எழும்பும் போது இயேசு அவன் கலிலேயா வழி போகாமல் சமரியா வழி போக வேண்டியது வந்தது. சொல்லலாமா. ஒரு சரித்திரம், இது கதை அல்ல, கதைக்காக சொல்லவில்லை, சம்பவத்திற்காக சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் சமரியா வழி போய் அந்த பிள்ளையிடத்தை வாய் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேக கேள்வி கேட்பார்கள். கலிலேயா ரூட்டிலே போய் எருசலேமுக்கு போக கூடாதா அல்லது நாசரேத்துக்கு போக கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறவர்களை பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா. ஆனால் இயேசு இவருடைய தர்க்கங்கள் நிமித்தமாக இயேசுவை கல்லெறிய வேண்டும் என நினைத்த போது இயேசு அவன் மலைகள், குன்றுகள், மேடுகள் வழியாக அவன் தாகத்தோடு, அவன் ஏக்கத்தோடு, சரீர சோர்வோடும் கூட அந்த பயணத்தை மேற்கொண்டு இந்த கிணற்றின் அருகே வந்து அப்படியே படுத்துக் கொண்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா, அல்லேலூயா சொல்லலாமா. அவர் பயணம் செய்த வேகத்தை பார்த்தபோது சரீரமெல்லாம் சோர்வடைந்து எப்படியாவது ஒரு வாய் தண்ணி கிடைக்காதோ என்று சொல்லி அந்த கிணற்றின் ஓரத்திலே படுத்த போதுதான் வேதம் சொல்லுகிறது, சமரியா நாட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி என்ன செய்தார்? தண்ணீர் கொண்டு கொள்ளும்படி தன் குடத்தோடு வருகிறார். சொல்லலாமா. அல்லேலூயா. அன்றைக்கு கிணற்றுகளை இறங்கி தண்ணீர் எடுப்பதற்காக கயிறுகளும் பக்கெட்டும் அவர்களே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அவர்களே கொண்டு வர வேண்டும். யாரும் அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீர் சுயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால இயேசுவுக்கு அந்த இடத்துல ஒரு பாத்திரமோ எடுத்து குடிப்பதற்கு ஒரு உபகரணமும் கிடைக்கவில்லை. அல்லேலூயா சொல்லலாமா. அல்லேலூயா. உடனே ஸ்திரீயிடத்தில் இயேசு கேட்கிறார், எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு. அல்லேலூயா சொல்லலாமா. ஒரு சொல்ல, நீ யூதராக இருக்க, நான் சமாரியா நாட்டு பெண்ணாக இருக்கும்போது என்னிடத்தில் எப்படி நீ தண்ணீர் கேட்கலாம்? அல்லேலூயா. அங்கே ஒரு முரண்பாடு உண்டானது. நாமே அந்த ஸ்திரீயோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாமே நீங்கள் யாக்கோபின் நாட்களிலிருந்தே இந்த கிணறு என்ன செய்யப்படுகிறது? தோண்டப்பட்டு
சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தலைமுறை முதல் இந்த தலைமுறை வரைக்கும் காலா காலமா இந்த கிணற்றிலே தான் முன்பு தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை சொல்லாமா, நீரோ புதிதாக வந்து எங்களிடத்தில் பேசுகிறீரே, நீர் யார் என்று கேட்டார். சொல்லாமா, நீர் யார் என்று கேட்கும்போது அவர் நேசரேத்திலுள்ள இயேசு என்பதை அவர்கள் அறிந்து அந்த ஸ்திரீயானவர் சொல்லுகிறார், ஓ யாக்கோபின் பெரியவர் நீரோ, உம்மிடத்தில் எங்கே தண்ணீர் வரும்? உடனே இயேசு தன் வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தை, உன்னிடத்தில் தாகத்துக்கு கேட்கிறது இன்னார் என்பதை நீ அறிந்திருப்பாயானா, அறிந்திருப்பாயானா அவரிடத்திலே தண்ணீர் கேட்டிருப்பார். அவரோ இந்த தண்ணீர் அல்ல, நித்திய நித்திய காலமா உன் வீட்டிலேயே ஆமை ஊற்றுகளாய் வெளியே வரக்கூடிய ஜீவ தண்ணீரை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீரை ஆண்டவர் தந்திருப்பார். ஆமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், என்னை கேள், நான் உனக்கு வற்றாத ஜீவ நதியை உனக்கு பிறப்பிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. வற்றாத ஜீவ நதியை உனக்காக கொடுப்பேன். ஒரு காலம் தாகம் உண்டாகாதபடிக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு காலம் தாகம் உண்டாகாதபடிக்கு தேவன் உனக்கு ஒரு ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார். சொல்லலாமா? இதை அறிந்த சமாரியா ஸ்திரீ சொல்கிறார். அவன் சமாரியா ஸ்திரீ உடனே கேட்கவில்லை. அவருடைய அந்த விஷயங்கள் யாவையும் இயேசு ஓபன் பண்ணிவிட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? நீ பாவி என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். நீ பட்டணத்தில் பெரிய நபராயிருந்தால், நீ பட்டணத்தில் வசந்த தேவ மனிதனாயிருந்தால், உனக்குடைய பாவம் இருக்கிறதை இயேசு சுட்டி காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பாவத்தை உணர்த்தி காண்பித்தவர் என் சமாரியா நாட்டிலே எத்தனையோ மந்திரவாதிகள், கோடாங்கிகள், குறி சொல்லுகிறவர் இருந்தபோது என்னுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கவில்லை. நீரோ தேவகுமாரன் என்று அறிகிறேன். நீரோ தேவகுமாரன் என்று அறிகிறேன். நீ கர்த்தரிடத்தில் வந்தவர் என்று அறிகிறேன். அதனால நீர் எனக்கு அந்த தண்ணீரை தர வேண்டும். சொல்லலாமா? அந்த தண்ணீரை கொடுக்க அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வசனம் உங்களுக்கு அழகாக விளக்கும். வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவனிடத்திலே கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கீழே வசனங்களை வாசிங்கள். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. இரண்டு வசனம் தள்ளி வாசிங்கள். அங்கே ஸ்திரீ கேட்பாள், ஆண்டவரே, அப்படியானால் நீ அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும் என்று சொல்வாள். வாசிங்கள். எப்படியானால் நீ வசனத்தை சொல்லி வாசிங்கள். 15வது வசனம் வாசிங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே இந்த யாக்கோபின் கிணற்றில் மொண்டு கொள்ள வராமலும் அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நான் இந்த கிணற்றிலே வந்து மொண்டு கொள்ளாமல் இருக்கும்படிக்கும், எனக்கு தாகம் உண்டாகாதபடிக்கும் அந்த தண்ணீரை எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று சொல்லுவார். அல்லேலூயா சொல்லாமா? இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்று உன்னுடைய உள்ளத்தில் ஜீவ நதிகள் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உன் உள்ளத்திலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து, உன் பிள்ளைகளிடத்திலிருந்து, உன்னுடைய கணவனாரிடத்திலிருந்து, உன்னுடைய மனைவியிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளை ஆண்டவர் பிறப்பிக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரிடத்தில் நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லலாமா? எதை கேள், நான் உனக்கு ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை
கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை வழங்காதிருப்பது எப்படி? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நமக்கு ஈவுகளை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா சொல்லாமா? அப்போ மனிதர்களாகிய நாமே, மனிதர்களாகிய நீங்களே சில காரியங்களை தங்களுக்குரியவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற, குமாரனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற, பரிசுத்த ஆவியை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் பரலோகத்தில் கர்த்தர் நன்மைகளை வழங்குவார். அல்லேலூயா சொல்லாமா? நன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா சொல்லாமா? விடுதலைகளை ஆண்டவர் தருவார். நேரம் வெகுவாய் போய் கொண்டிருக்கிறபடினா பாயிண்ட்களை மட்டும் நான் வைத்து சொல்லிக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? நன்மையானதை தேவன் தருவார். வேண்டிக் கொள்ளுங்கள், ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களை உம்மால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. உம்மை தவிர வேறு ஆட்கள், வேறு நபர்கள், வேறு மனிதர்கள் இந்த காரியங்களுக்கு தீர்வு செய்ய முடியாது என்பதை குறித்து தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? வேண்டிக் கொள்கிற வார்த்தையுடைய அர்த்தம் தான் ஜெபம். அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுங்கள், கூப்பிடுங்கள், அவன் ஆண்டவரை நோக்கி கதறுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரே வார்த்தையில் அடங்கி இருக்கிறது, ஜெபம். இல்ல சொல்லாமா? நீங்கள் தினசரி தேவ சமூகத்திலே சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? எனக்கு இந்த காரியங்கள் தேவையாக இருக்கிறது, இந்த காரியங்கள் எனக்கு எமர்ஜென்சியாய் தேவையாக இருக்கிறது, அவசரமாய் தேவையாக இருக்கிறது, ஆண்டவரே உம்மால மட்டும்தான் இந்த காரியங்களை செய்ய முடியும் என்று தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த நேரங்களில் அதின் காலத்திலே நேர்த்தியாக தேவ சமூகத்திலே கொண்டு வருவார், உங்கள் கரங்களிலே கொண்டு வருவார். அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? தேவையில்லாத காரியங்களை, வீக்னஸ் பாயிண்ட்களை, தன்னுடைய குறைபாடுகளை, தன்னுடைய இயலாமைகளை தேவனிடத்தில் சொல்லி சொல்லியே கதறுகிறார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன், இயலாமைகளை சொல்லியே கதறுகிறார்கள். அது நடக்கல, இது நடக்கல, அது நடக்கல, இது நடக்கலன்னு சொல்லியே ஆண்டவரிடத்திலே போகும்போது நீங்கள் ஒரு கவனித்து பாருங்கள், அப்படி வருகிறவர்களை பார்த்து இயேசுவே நினைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி ஜெபிக்க வருகிறவர்களை பார்த்தவனே ஆண்டவரே விலகி போய்விடுவார். உங்களுக்கே தெரியும், நமக்கே தெரியும். அவன் சில விஷயங்களை அறுவையாக பேசிக் கொண்டிருந்தாலே நாம் என்ன செய்வோம்? அந்த இடத்தை விட்டு மாறி போய்விடுவோம். அல்லேலூயா சொல்லாமா? நமக்குரியதல்லாத வார்த்தைகளை யாராவது பேசிக் கொண்டிருந்தாலே அந்த இடத்தையே நாம் விட்டு மாறி போய்விடுவோம். அல்லேலூயா சொல்லாமா? நாமும் நீங்களும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது தேவையில்லாத காரியங்களை சொல்லி புலம்பக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்கணும், மணி நேர கணக்காக ஜெபிக்கணும், மணி நேர கணக்காய் காரியங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன தெரியுமா? ஆண்டவரே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நீ செய்ய வல்லவர் ஆனபடினாலே நான் என்ன சொல்லுகிறேன்? நீ செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து துதித்துக் கொண்டிருப்பேன். இருக்கிறீங்களா? நீ செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக போராடி ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த விஷயம் மட்டும் காலதாமதமாய் கொண்டே இருக்கும். ஆனா மற்ற எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தேவ கருணை. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? உடுக்க உடையும், உண்ண உணவும், படுக்க தித்திரையும், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சுலபமாய் செய்து கொண்டிருக்கிறாரே. இந்த காரியத்தை நினைத்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீ எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் உமக்கு என்னத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? எனக்கு இந்த காரியம் செய்யல, அதனால உம்மிடத்தில் எனக்கு கோபம். இந்த காரியம் செய்யல, அதனால உம்மை நான் பார்க்க வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? எனக்கு இந்த காரியம் செய்யாதனால
அப்படி சொல்லி பழகக்கூடாது. இல்லையா சொல்லலாமா? நாம் என்ன சொல்லி பழகணும் தெரியுமா? நீ எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நீ எனக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறேன், அதை சொல்லி சொல்லி நான் துதிப்பேன். சொல்லலாமா? அதை சொல்லி சொல்லி நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மலையாளத்தில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. தெய்வம் எனக்கு செய்த நம்மை உபகாரங்களை நினைத்து நான் என்ன செய்ய எண்ணத்தை பகரம் செய்வேன். தமிழ் அந்த வார்த்தை அர்த்தம் உமக்கு அந்த பகரம் செய்வேன், பதிலுக்கு நான் என்ன செய்வேன். இல்லையே சொல்லாமா? இந்த விலையேறப்பட்ட உயிரை என் உடம்பிலே பாதுகாப்பாய் வைத்திருக்கிறீரே, இந்த காரியத்தை நினைக்கும் போது இதற்கு ஈடாக நமக்கு என்னத்தை செலுத்த முடியும்? எத்தனையோ மரணங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நாம் தூரமா இருந்தாலும் பார்வைக்கு நடுவில் தெரிஞ்சுட்டே இருக்கிறது. சாதாரணமா போகல, கொடுமையாய் போய் கொண்டிருக்கு. இல்லையே சொல்லாமா? நீ சாதாரணமா போன பரவாயில்லை, கொடுமையாய் போகிற அதை விட பெருசு. என்ன சொல்லலாம்? 3வது மாடியில உட்கார்ந்து அவன் டின்னர் சாப்பிட்டு தூங்கி கொண்டிருக்கிறார். விடிய காலை 2 மணிக்கு என்னமோ அசைற மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. அதுதான் அதோட முடிச்சு. இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. அது என்னமோ அசைற மாதிரி கப்பல் செய்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது காப்பாற்றப்பட்ட ஒருவன் என்று சொன்ன வார்த்தை. ஏராளமான பேர்கள் பூமிக்குள்ளே, மண்களுக்குள்ளே, சேற்றுகளுக்குள்ளே நம்ம பெருவெள்ளத்தினால் அடித்து கொண்டு போகப்பட்டு நிறைய உயிர்கள் சேதமடைந்தது. கேரளா பகுதியில் இருக்கிற வயநாடு பகுதி. இல்லையா சொல்லாமா? நமக்கும் அந்த தூரத்துக்கு வெகு தூரம் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இல்லையா சொல்லாமா? அல்லேலூயா. நீங்க ரூட் கணக்கு பார்த்தா கிலோமீட்டர் தூரமா இருக்கும், திசையை பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்கும். இல்லையா சொல்லாமா? இரவு நேரத்தில் எல்லா டாமுகள் உடைந்தார், காற்றாறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிவிட்டார். உச்சியில் இருக்கிற மலை அப்படியே சரிந்து ஹைவே இருக்கிற ரோடுகள் எல்லாம் தூர்வாரி போய்விட்டார். இல்லையா சொல்லலாமா? அந்த உயிர் இரவிலே தூங்கி காலையில் எழும்பி வேலைக்கு போக வேண்டியது. இல்லையா சொல்லாமா? அதுதான் நம்ம வழக்கமா செஞ்சுட்டு இருக்கிறோம். வழக்கமாக செய்து கொண்டிருக்கிற இந்த காரியத்திற்கே பாதுகாப்பு இல்லை. இல்லையா சொல்லாமா? இல்லையா சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு கப்பலா இருந்தா கூட அந்த கப்பல் எங்கேயாவது பிடிச்சு பாதுகாப்பு தேடலாம். இல்லையா சொல்லாமா? ஒரு பிளேனா இருந்தா கூட அதுக்கு ஒரு சாலம் இருக்கிறது, இடத்தை பிடிச்சுக்கலாம். ஒரு பஸ்ஸா இருந்தா எங்கேயாவது மோதி நிப்பாட்டிக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது ஒரு தோணி என்று சொல்லுவாங்க மலையாளம். தமிழ் என்ன சொல்லுங்க? மீன் பிடிக்கிறவருடைய தோணி ரவுண்டா இருக்குமே, படகு. இல்லையா சொல்லாமா? மீன்பிடி படகு ரவுண்டா நீளமா இருக்கிறதுல பரிசல். ரைட் வார்த்தை. இல்லையா சொல்ல? பரிசல் படகு கிடையாது, படகு கூட நீளமா இருக்கும். அந்த பக்கம் தூக்கிட்டா இந்த பக்கம் ஓடி நின்றுக்கலாம். இல்லையா சொல்லாமா? இந்த பக்கம் தூக்கிட்டா அந்த பக்கம் போய் நின்று எப்படியாவது 1.5 மணி நேரமாவது தாக்கு பிடிக்கலாம். இல்லையா சொல்லாமா? பரிசல் என்பது நிமிடத்திற்குள்ளே சுருட்டிருச்சுன்னா கீழே விழுந்துரும். இல்லையா சொல்லாமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில நீங்க தைரியமா இருக்கிறீங்க. எந்த பாதுகாப்பு இருக்கிறது? உயிருக்கு பாதுகாப்பு இருக்குதா? இல்லையா சொல்லாமா? உங்க கை கால்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? மூளைக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? கண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இல்லையா சொல்லாமா? திடீர் மரணம், திடீர் சாவு, திடீர்னு. இல்லையா சொல்லாமா? அதான் பரிசலுடைய வாழ்க்கையில அவன் ஒரு சின்ன தண்ணீருடைய வேகம் வந்தால் போதும், வேறு இறங்கினா போதும், உடனே அந்த பரிசல் செய்யும், கற்றுளை விட்டு சுருட்டுகளை வளர்த்தது. இந்த காரியத்தை நினைத்துதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீ மற்றெல்லா காரியங்களை பார்க்கணும், உண்ண உடையும் உடுக்க உடை, உண்ண உணவும் உடுக்க உடையும், இரவு நல்ல தூக்கத்தை கொடுத்து நேற்றைக்கு பார்த்த சூரியனை இந்த நாளில் பார்க்க செய்திருக்கிறீரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு யாரும் பார்க்க முடிகிறதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை இயேசுவை சந்திக்க போகிற நிக்கோதேமு என்ன செய்வான் தெரியுமா? நான் கொஞ்சம் இளைப்பாறுவதை நினைக்கும் போது அந்த நிலா வெளிச்சம் தான் எனக்கு உதவி செய்தது. அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் இளைப்பாற நினைக்கும் போது மற்ற சூரியனும் சந்திரனும் விலகி போகும்போது இந்த நிலா வெளிச்சத்திலே நான் இயேசுவை கண்டேன். நீங்களும் நானும் என் இயேசுவை பார்க்கிற வெளிச்சம் நிலா வெளிச்சமா இருந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா சொல்லலாம். அந்த சின்ன வெளிச்சத்திலையும் இயேசுவை பார்க்க துணிந்தவன் தான் தேவ சமூகத்திலே கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், கர்த்தரை உயர்த்திக் கொண்டே இருப்பார்கள். 5 minutes டைம் கொடுக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா அந்நிய பாஷைகளை சொல்லி தீமானா அத்துனா அடிமானா வைகாமா வைகாமானா வைகாமா சந்தனவானா குணவானா கரங்களை தட்டியாகாது, கரங்களை தட்டியாகாது. ஜீவனை பார்க்கிறோம் இந்த உலகத்துல எது பெருது கர்த்தாவே. ஓ ஜீவனை பார்க்கிறோம் இந்த உலகத்துல எது ஆண்டவரே எனக்கு மேலாக தெரிவது. ஓ ஹalleluya. இந்த ஜீவனை இந்த உடம்பில் வைத்து அல்லது பார்க்கிறீரே மக்கு ஸ்தோத்திரம் ராஜா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், மக்கு மகிமை ஆண்டவர், மக்கு கிருபை. உடாபாரா கபாரா உடாரபா யக்கராதனா இபாலவ சந்தராதனாதனா. உங்களில் ஒருவன் தன் பிள்ளைகளுக்காக என்ன கேட்டாலும் அதை கொடுப்பது நிச்சயம் அல்லவோ? அதே போல பரமபிதாவிடத்தில் யார் என்ன கேட்டாலும் அதற்கும் அதிகமாக கொடுக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒரு சம்பவத்தை கூட நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்மை நேரடியாக வாய்ப்பைப்பட்டார் ஒருவன் இப்படி ஒரு சிநேகிதனிடத்தில், அதுவும் ஜெபத்திற்கு உதாரணமாக இயேசு சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. ஜெபிப்பவர்களுக்காக உதாரணமாக ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். என்ன தெரியுமா? தன் சிநேகிதன் தன்னிடத்திலே வந்த ஒரு சிநேகிதனுக்காக அவனிடத்திலே வைப்பதற்கு அப்பத்துண்டுகள் இல்லாதபடினாலே தன்னுடைய அயலகத்தான் இருக்கிற ஒரு சிநேகிதனிடத்திலே, சிநேகிதரே, எத்தனை சிநேகிதர் இருக்கிறார்கள்? 3 சிநேகிதர்கள். சொல்லலாமா? 3 சிநேகிதர்கள். அவர் அயலகத்தானிடத்தில் ஓடி போய் சொல்லுகிறார், அவன் நண்பரே, சிநேகிதரே, என் சிநேகிதன் ஒருவன் வந்திருக்கிறான், அவன் பக்கத்தில் வைப்பதற்கு ஒரு அப்பத்துண்டுகள் இல்லை, நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். சொல்லலாமா? அவன் ஒரு காரணங்களை காட்டி அதை அவாய்ட் பண்ணும்படி நினைத்தான். என்னென்ன காரணங்களை சொன்னான் தெரியுமா? இரவு ஆகிவிட்டது, அல்லேலூயா, பிள்ளைகளும் படுத்திருக்கிறார்கள், இப்போது எழுந்து உனக்கு கொடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? நான் நீங்களும் கேட்கிற ஒரு நேரம் ஒருவேளை ஆண்டவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமானாலும் அதையும் புரிந்து கொள்ளுகிற மனது ஜெபிப்பவனை கேட்க வேண்டும். சொல்லாமா? ஆண்டவரே, உம்மை நான் டிஸ்டர்ப் பண்ற அளவிற்கு என்னுடைய ஜெபம், என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுதல் இருக்குமானால் நீர் விழித்திருக்கிற நேரத்தில் அந்த காரியம் எனக்கு நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் உண்மையான ஜெபம். அல்லேலூயா. அந்த சிநேகிதன் அப்படி சொன்னான். அவர் என்ன சொன்னான் தெரியுமா? உனக்கு நான் எழுந்து கொடுத்திருக்கலாம், ஆனா இப்போது இருக்கிற சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? நான் இரவாகிவிட்டது, வாசலும் கூட்டி ஆயிடுச்சு, பிள்ளைகள் படுத்திருக்கிறார், எழுந்து கொடுக்க முடியாது. அப்படி சொல்லும் போது இந்த சிநேகிதன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் கால சூழ்நிலை மோசமாக இருக்கிற, கிரகம் சரியில்லை, என்ன செய்திருக்க வேண்டும்? வீட்டுக்கு போயிருக்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டுக்கு போனா அந்த சிநேகிதனுடைய மூச்சியை முடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சிநேகிதனை கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, காரணங்களை சொல்லுகிறார். இந்த சிநேகிதனோ வேண்டிக் கொண்ட சிநேகிதன் தன் சிநேகிதனுக்கு வைப்பதற்கு ஆதாரம் இல்லாமல் துடிக்கிறார். என்ன செய்வீர்கள்? 2 இடத்துல நின்று நடுவில் நிற்கிற நீங்கள் என்ன செய்வீர்கள்? இருப்பவரிடத்திலே கேட்பதுதான் மேலானது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நான் அந்த இடத்திலே பரிகாசமாய் நிற்காதபடிக்கும், அவமானமாய் நிற்காதபடிக்கும், கேவலமாய் நிற்காதபடிக்கும் இருப்பவனை தட்டி எழுப்பி எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு அந்த சிநேகிதனை மீண்டும் கட்டாயப்படுத்துகிறான், மீண்டும் கட்டாயப்படுத்துகிறான். வாசலை தட்டி
ஆனாலும் அவன் கேட்டதற்கும் அதிகமாய் எடுத்து கொடுத்தான். சொல்லலாமா? கேட்டதற்கு 3 அப்பத்தை தான் கேட்டான். ஆனா அவன் எவ்வளவு கேட்டானோ அதற்கு அதிகமாக அந்த நடு இரவில் எழுப்பி அவன் கரத்திலே கொடுத்தான். இதுதான் விண்ணப்பம், வேண்டுதல் என்பது. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வேண்டிக் கொண்டீர்களே, அந்த காரியங்கள் அவரால் மட்டும்தான் இந்த காரியம் நடக்கும் என்பதை அறிந்தவர்கள் அவர்களுக்கு போகவே கூடாது. அவர்களுக்கு விலகவே கூடாது. அந்த இயேசுவுக்கு விலகவே கூடாது. சகல சந்தர்ப்பவாதிகளும், சகல சந்தர்ப்ப சூழ்நிலைகளும், சகல நபர்களும், சகல உறவுகளும் நமக்கு கை மலர்த்தி நிற்கும் போது, ஐயோ நமக்கு நேராக கையை விரித்து நிற்கும் போது, யாரிடத்தில் உதவி இல்லாமல் இருக்கும் போது, யாரிடத்தில் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் போது, கடன் கேட்க போகிறவர்கள் கூட கடன்காரன் தொல்லைப்படுத்தும் போது, அவன் என்ன நான் விரும்பினவர்கள், நான் கேட்ட உடனே கொடுக்கிற நபர் தான், ஆனால் அவர்கள் உனக்கு கொடுக்காமல் இருக்கும் போது என் இயேசுவிடத்திலே கேட்டான், இயேசுவிடத்திலே கேட்டான், கர்த்தரை நோக்கி கேட்டான், ஆண்டவரை நோக்கி கேட்டான். அவர் இல்லை என்று சொல்லுகிறவர், இல்லை என்று சொல்லுகிறவர். அவன் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக நம் கரத்திலே கொண்டு வருவார். சகலத்தையும் நேர்த்தியாக நம் கரத்திலே கொண்டு வருவார். அதின் காலத்திலே நேர்த்தியாக நம்மிடத்திலே கொண்டு வருவார். என்ன கொண்டு வருவார்? நாம் வேண்டிக் கொள்வதற்கு, நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக வேண்டிக் கொள்வதையும் செய்வார், நம் நினைவில் இருப்பதையும் செய்வார், அதில் மிகவும் அதிகமாக செய்வார். ஒரு கதையை மட்டும் வேதாகமத்தில் எடுத்து சொல்கிறேன். யாக்கோபு என்ற ஒரு புற்பிதா என்ன செய்தார்? ஒரு மனிதனுக்காக துக்கப்பட்டு கொண்டே இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதனை நினைத்து துக்கப்பட்டு கொண்டே இருந்தான். அந்த மனிதன் வேற யாரும் இல்லை, யோசேப்பு. தன் மகன் யோசேப்பு எல்லா பிறந்த குழந்தைகளை காட்டிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்த தகப்பன் தான் யாக்கோபு. அல்லேலூயா. அவன் இழந்து விட்டான் என்ற செய்தி அவன் காதுகளில் கேட்கப்படும் போது அதை குறித்த உண்மை விளங்காமல், அதை நம்பாமல், இந்த யோசேப்பு மரித்திருக்க முடியாது, அவன் நிச்சயமாக உயிரோடு இருக்க வேண்டும் என்ற வியாகுலத்தோடு இருக்கும்போது, 20 வருடம் கழிந்து யோசேப்பை உயிரோடு இருக்கிறான் என்று யாக்கோபு கேள்விப்பட்டான். அல்லேலூயா. தன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே செத்து போன உயிரோடு இருக்கிறானா என்று கேட்ட ஒரு உள்ளம் இருக்குமானா, ஒரு தகப்பன் உள்ளம் இருக்குமானா, ஒரு தாய் உள்ளம் இருக்குமானா, உடனே புறப்படுவான், உடனே புறப்படுவான். அல்லேலூயா. புறப்பட்டு போன அங்க ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? யோசேப்பை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார், என் தேவன் உன்னை காண்பேனோ என்று எனக்கு சிந்தனை கூட இல்லாமல் இருந்த போது உன்னை பார்க்க செய்தார், உன் பிள்ளையை பார்க்க செய்தார். ஏங்கிக் கொண்டிருந்த உன்னை பிள்ளையை பார்க்க செய்தார். பிள்ளையுடைய பிள்ளையையும் ஆண்டவர் பார்க்க செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஆண்டவர் நோக்கி எதை வேண்டுகிறார்கள், எதை நினைக்கிறார்களோ, எதை அவன் அதிகமாக உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா கண்களையும் அடைப்போமா? தேவனை நோக்கி ஜெபிப்போம். இன்னும் அநேக சம்பவங்கள் இருக்கிறார். அதை நிறுத்தி தேவ சமூகத்தில் திருவிருந்து பகுதி ஆராதிக்க கடந்து போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த வார்த்தையிலே தேவ கரம் வெளிப்படும்படியார், இந்த வார்த்தையிலே தேவ கிருபை வெளிப்படும்படியார். நாம் பிள்ளையை பார்ப்பேனோ என்ற எண்ணம் எனக்கு இல்லாது இருந்தபோது அவன் குமாரன் இறந்து விட்டான் என்ற தடயங்களை கொண்டு வந்தார்கள். அப்போது எனக்கு திருப்தி இல்லை. ஆனாலும் ஒரு எண்ணம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. யோசேப்பு சாகவில்லை, உயிரோடு இருப்பாரோ என்ற எண்ணம் அங்கே வேதம் சொல்லுகிறார். ஆமென். யாக்கோபு உயிரோடு இருக்கிறான். யாக்கோபை கண்டுகொண்டே, யாக்கோபை கண்டது மாத்திரமல்ல, யாக்கோபுடைய பிள்ளைகளை கண்டேன். இந்த யாக்கோபு இறுதிய நிறைவில் ஒரு வார்த்தை சொல்லுவான், யோசேப்பே உன் பிள்ளைகளை பக்கத்தில் கொண்டு வா.
இந்த 2 பிள்ளைகள் பென்யாமீன் சொல்லுங்க எப்ராயிம் இல்லையா சொல்லாமா? யாரை யோசேப்பு ஆசீர்வதிக்கணும்னு முன்னாடி தள்ளிவிட்டார்? யாரை ஆசீர்வதிக்கணும் முன்னாடி தள்ளிவிட்டார். ஆனால் யாக்கோபு தன் கைவசமாய் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எப்படி பொதுவாய் ஆசீர்வதிக்கணும்? இப்படிதானே ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இப்படிதானே ஆசீர்வதித்திருக்கணும். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லணும். நாம இவன் கண் பார்வையற்றவன். யாக்கோபுக்கு பார்வையே இல்லை, முதிர் வயதானவன். யோசேப்பு தன்னுடைய யுக்தியை பயன்படுத்தி ஒருவனை மாற்றி இன்னொருவனை மாற்றி நிறுத்தினான். அல்லேலூயா. மாற்றி நிறுத்தினாலும் யாக்கோபு வல்லவருடைய நாமம் அந்த மத்தியில் இருந்தபடினால எப்படி ஆசீர்வதித்தா தெரியுமா? ஹalleluya. நினைச்சா நீங்க துதிப்பீங்க, நினைச்சா நீங்க ஆராதிப்பீங்க. கண் தெரியாத ஒருவன் இங்கே இந்த இடம் தெரிஞ்சா இந்த கரம் அல்ல வலது கரமே உன் சிரசில் வரும். நீ இடது பக்கம் நின்றால், நீ வலது பக்கம் நின்றால், அந்த கரம் வலது கரம் தான் உன் சிரசிலே வர வேண்டும் என்றால் கர்த்தர் டைரக்ஷனையே மாற்றுகிறவர், டைரக்ஷனையே மாற்றுகிறவர். கரங்களை தட்டி ஆராதிப்போமா? பிதாஹா தந்தா அழகா வைஷா அழகு அத்துனா அதிமா கௌடா முஷா அழகத்தனா அதிபல் கவோ. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ யாக்கோபு வல்லவருடைய கரம் இன்றைக்கு ஆமென் 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 எப்ராயிமே ஆமென் மனாசேயே இறங்குமானா சரியாக இறங்கும், சரியாக இறங்கி வரும், சரியாக இறங்கி வரும். நேர்த்தியாய் செய்கிறவர் கர்த்தர் சகலத்தையும், கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலும் நேர்த்தியாய் செய்வார். ஒரு அப்பாவும் அம்மாவும் ஆசீர்வதிக்க நினைத்தால் கர்த்தருடைய கரமே ஆசீர்வாதமாய் மாற்று. ஹalleluya. கர்த்தருடைய கரம் தான் இறங்கி வர வேண்டும், தேவ கரம் தான் இறங்கி வர வேண்டும். சபையே நீ ஆண்டவருடைய நாமத்தை சதா காலங்களிலும் மமே சமாதானம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, கனம் உண்டாவதாக, துதி உண்டாவதாக. இந்த சபை துதியினால் நிரம்பட்டும், ஓ கனத்தினால் நிரம்பட்டும். சிகாராவோ விவாரோ உண்டாவோ சதரோ வைஷாரோ விவாரோ விவாரோ ஹத்தரோ உண்டாவோ சதரோ வைஷாரோ ஹத்தரோ வைகாரோ விவாரோ சுடரோ ஹத்தரோ உண்டாவோ விகாஷாயா துரே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. உன்னை தான் ஆசீர்வதிக்கணும்னு தேவன் நினைத்தா நீ டைரக்ஷன் மாறி நின்னாலும் அவருடைய காலம் உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். நீ டைரக்ஷன் மாறி நின்னாலும், நீ டைரக்ஷன் மாறி நின்னாலும் உண்டாதா பாஷாதா ஈகாரா கவுடா சபரா வைஷாரா 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 எந்த திசை நின்றால் அவருடைய காலம் உண்மையை இறங்கி வரும். நீ வேண்டிக் கொள்வதற்கு, நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார், தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய சிரசின் மேல் இறங்கி வரும். யாக்கோபு ஒருபோதும் நினைப்பதில்லை என் சொந்த பிள்ளை பார்ப்பேனோ என்ற ஒரு நினைப்பு அவனுக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தரோ அவன் பிள்ளைகளை பார்க்க செய்தார், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க செய்தார். அவர் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை சொல்லி துதிக்கிறவே திரும்ப போதிக்காக கடவுளுக்கு திரும்ப போதிக்காக கடவுளுக்கு எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை சொல்லி துதி 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 ஆண்டவர் துதி ஆண்டவர்